திரு கருணாநிதியிடம் பேசலாம். வணக்கம் சார். மெரினால நேற்றைக்கு அந்த நிகழ்வு என்பது வரவேற்கக்கூடியதாக நடந்தாலும் இந்த உயிரிழப்புகள் நடந்தது. இதை எப்படி தவிர்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு ஃப்ரீக் இன்சிடென்ட். இதை நம்ம எந்த தொய்வுன்னு சொல்ல முடியாது. நல்ல மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இது. இதுல பாதுகாப்பு அளவு நிறைய கஷ்டப்பட்டாங்க. காவல்துறையினர் கஷ்டப்பட்டதை கண்ணால பார்க்க முடிஞ்சுச்சு. நிறைய அளவுல போட்டிருந்தாங்க. அதே வெயில்ல அவங்க நின்றுகிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒழுங்குபடுத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க. வாகனங்கள் வேற நிறைய அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருந்தது. ஏன்னா எல்லாரும் சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தனி நபருக்கு கூட வாகனத்துல வரக்கூடிய அளவுல உள்ளவங்க. அவங்க எல்லாம் நம்ம தடுக்க முடியாது. அதனால அவங்க வரும்போது நிறைய நெரிசல் ஏற்படுது. நல்லா ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அங்கங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வாகனங்களை நிறுத்திட்டு அவங்க பார்க்கிங் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவர்களுக்கு பார்க்கிங் உள்ளவங்களுக்கு பார்க்கிங் தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க. இதுல இந்த நிகழ்வுகள் சொல்ல பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்த் எல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் தெரியும். சன்னை இந்த மாதிரி இந்த வெயில தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடல்நிலை இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க தான் பாத்துக்கணும். வெயில் அடிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நல்ல வெட்ட வெளியில அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாத்தையும் நம்ம வெயிலுக்கு பாதுகாப்பாக இது பண்ணி கொடுக்கணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சின்ன அறைக்குள்ள ஒரு சின்ன இடங்கள்ல ஒரு இருந்துச்சுன்னா சொல்லலாம். இது பெரிய வாஸ்ட் ஏரியா, எங்க வேணாலும் நின்று பார்க்கலாம். இது ஓப்பனா ஏர்ல நடக்கிறதுங்கும் போது நீங்க இங்க நேப்பியர் பிரிட்ஜில இருந்து அந்த பக்கம் லைட் ஹவுஸ் வரைக்கும் நின்று எங்க வேணாலும் தூரத்துல நின்று பில்டிங்ல அவங்கவுங்களுக்கு வசதி உள்ள இடங்கள்ல இருந்து பார்ப்பதற்கு போறதான வசதி இருக்கு. நம்ம அங்கதான் போய் அந்த மணல்ல நின்றுகிட்டு சூட்ல தாங்கிட்டு தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். அதனால காவல்துறையோ அரசையோ குறை சொல்வதற்கு இங்கு ஒன்றும் இல்லை. மற்றபடி நேற்று பாதுகாப்பெல்லாம் நல்லா சிறப்பாக தான் இருந்தது. இது ஃப்ரீக் இன்சிடென்ட், கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்த்திருக்கலாம். அது அதுக்கான வசதிகள்லாம் அங்க இருந்தது. சில ஒதுங்கி நிக்கிறதுக்கு இடங்கள்லாம் கூட வச்சிருந்தாங்க. சில அங்க உள்ள அரசு அலுவலகங்கள் அத்தனை எல்லாமே பீச் ரோட்ல உள்ள அரசு அலுவலகங்கள் எல்லாமே உள்ள ஓரளவு அலோவ் பண்ணாங்க. அந்தந்த பகுதியில் உள்ளவங்களை அங்க போய் இருந்து நிறைய பேர் அந்த பில்டிங்ல எல்லாம் இருந்து பார்த்தாங்க. நீங்க சொன்னது போல இதற்கான ஒருங்கிணைப்புக்கான பணிகள், இதற்கென்று ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டு விமானப்படை அதிகாரிகளோட ஆலோசித்து ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்க. அதில் பணியாற்றியவர்கள் நிச்சயமாக சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இந்த உயிரிழப்புகளின் காரணமாக. அதான் அது நம்ம சில விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த நிகழ்ந்திருக்க நிகழ்வுங்கிறது நம்ம கொஞ்சம் சற்று எதிர்பார்க்க முடியாது. இதை ஏற்பாடு செய்தவர்களை குறையாக சொல்வதற்கு இல்லை. நம்ம இன்னும் வரும் காலங்கள்ல இதுக்கு நம்ம ஏற்பாடு இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். அவ்வளவுதான். குறை சொல்வதற்காக இல்லை. நல்லபடியா பண்ணாங்க. நேற்று நானே கண்கூட பார்த்தா காவல்துறையினர் எல்லாம் வெயில்ல நின்று ரொம்ப சிரமப்பட்டாங்க. நம்ம சமீப காலமா பாக்குறோம் காவல்துறையினரும் வெயில்ல இருந்துட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் பாதுகாப்பு அலுவலில் உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது. அதனால அவரவர்களுடைய ஹெல்த்துக்கு தகுந்தபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் இண்டிவிஜுவலுக்கு இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம், இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேரும் போது அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டியதற்கான ஒரு தயாரிப்பை அரசு செய்ய வேண்டியிருக்கா? ஆமா, ஒரு இதுக்கு இருக்கு. அதாவது ஒவ்வொரு கிரௌடையும் பொறுத்து இருக்குது. சாதாரண ஆங்ஸைட்டி கிரௌடு, அக்யூசிட்டி கிரௌடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இதை பொறுத்த வரைக்கும் ஆங்ஸைட்டி கிரௌடு ஒன்றை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூடுகின்ற கூட்டம். இதுல வயலண்டா யாரும் பிஹேவ் பண்ண போறது இல்லை. அதனால நம்ம ஹார்ஷா யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இல்லை. என்ன ஒரு இடங்கள்ல ரொம்ப ஆவல் காரணமாக தடுத்து வேண்டாம்னு சொன்னாலும் போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல காவல்துறையினுடைய பணி கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அவர்களை கட்டுப்படுத்தணும். இந்த கார் பார்க்கிங் எல்லாம் கார் பார்க்கிங்க்கு ஒரு குறிப்பிட்ட வாகனங்கள் தான் நிப்பாட்டுறதுக்கு இடம் வசதி இருக்கு. அங்க போய் தகராறு பண்ணிட்டு எனக்கு உள்ள அலோவ் பண்ணுங்கன்ட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி உள்ள போய் நாங்க நின்று பாக்குறோம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆங்ஸைட்டியா உள்ளவங்க பண்ற ப்ராப்ளங்கள் தான் போலீஸுக்கு இதா இருக்கும். அதையெல்லாம் மீறியும் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று நிறைய பேர் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஜனங்களை நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல அதையும் மீறி இந்த நிகழ்வு நடந்துக்குது. நிச்சயமா வருந்தப்படக்கூடிய விஷயம் தான்.
இது இனி வரும் காலங்களில் அதெல்லாம் தவிர்ப்பதற்கான ஏற்பாடு இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு போடுவோம். அந்த மாதிரி வருங்காலங்களில் இந்த மாதிரி மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று போடுறது நல்லது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருணாநிதி.